சமூக வலைதள பிரபலமும் கோவையில் முன்னாள் பெண் பேருந்து ஓட்டுநருமான ரைடர் ஷர்மிளா மீது கோவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க போட்ட ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவு தானாம். அதை பற்றி விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்பு கோவை மாநகரையே கலக்கி தமிழகத்தை திருப்பி பார்க்க வைத்திருந்தார் இந்த ஷர்மிளா. 24 வயதேயான இவர் கோவை காந்திபுரம் சோமனூர் வழித்தடத்தில் இயங்கிய தனியார் பேருந்தின் ஓட்டுநராகவும் ஆண்களின் ஆதிக்கம் சுட்டெரிக்கும் இந்த தொழிலில் அவர்களுக்கு நிகராக காக்கி பேண்ட் ஷர்ட் அணிந்தும் மிடுக்குடன் வலம் வந்தார். கோவை மாநகரின் முதல் பெண் தனியார் பேருந்து ஓட்டுநர் என்ற சிறப்புடனும் கூடவே இணையவாசிகளின் ஏகோபித்த ஆதரவுடனும் ரைடர் ஷர்மிளா என அழைக்கப்பட்டு வளர்ந்து வந்த இவர் கடந்த ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பரபரப்புக்கு உள்ளாக்கினார். திமுக எம்பி கனிமொழி ஷர்மிளாவின் பேருந்தில் கடந்த ஆண்டு பயணம் செய்திருந்தார். அப்போது அவரிடம் டிக்கெட் கேட்டது குறித்து ஷர்மிளாவும் பேருந்தின் பெண் நடத்துனரும் மோதிக்கொண்ட நிலையில் விவகாரம் பூதாகரமாகி பேருந்தின் ஓட்டுநர் பதவியிலிருந்து ஷர்மிளா பணி நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது பெரும் பேசுபொருளானது. இந்த சம்பவத்தில் ஷர்மிளாவை சென்னை வரவழைத்து நேரில் சந்தித்த நடிகர் கமல்ஹாசன் ஷர்மிளாவை தொழில் முனைவராக்குவதாக கூறி அவருக்கு சுமார் 15 லட்சம் மதிப்பிலான கார் ஒன்றையும் பரிசளித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதன்படி கோவையில் வாடகை கார் ஓட்டி தொழில் செய்து வந்த ஷர்மிளா தனது இன்ஸ்டா பதிவு மூலம் மீண்டும் ஒரு பெரும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். கோவை போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளரான ராஜேஸ்வரி மீது பரபரப்பு குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர் இன்ஸ்டாவில் பதிவிட்ட வீடியோ இணையத்தில் பரவி கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வீடியோல வர லேடி போலீஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்டுவல் பாலத்துல இருப்பாங்க. ஸோ வரப்போற வண்டியெல்லாம் வழிமறிக்கிறது இல்லாம அவங்க கிட்ட ஃபைன் அப்படிங்கிற ஒன்றை போடாம கை நீட்டி காசு வாங்குறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. டிரைவரை கெட்ட வார்த்தையில பேசியிருக்காங்க. மேல் அதிகாரி எடுக்கிற ஆக்ஷன்ல தான் எல்லாமே இருக்கு. ஸோ இவங்க பண்ற தப்பு இவங்களோட முடியணும், இதுக்கு அடுத்து தொடர்ந்து வரக்கூடாது. ஷர்மிளாவின் இந்த பதிவு இணையத்தில் வைரலானதை அடுத்து போக்குவரத்து காவலர் ராஜேஸ்வரியை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் தவறான தகவல்களுடன் பதிவிட்டிருப்பதாக கூறி ஷர்மிளா மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் கோவை சைபர் கிரைம் போலீசார் ஷர்மிளா மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதன் மூலம் ரைடர் ஷர்மிளா மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்கும் நிலையில் அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை முதல் ஆளாக தொடங்கிய திமுகவிற்கு பெரிய சவாலாக மாறியிருக்கு இந்த தருணம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் தெளிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல்களும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. 2019 தேர்தல் தொடங்கி இன்று வரை திமுக கூட்டணியில் இடம் பிடித்த கட்சிகள் அப்படியே தொடர்கின்றன. மெகா கூட்டணி உற்சாகத்தில் முதல் ஆளாக தேர்தல் பணியை தொடங்கிய திமுகவுக்கு கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டில் பல சவால்கள் காத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த முறை கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று திமுக நிர்வாகிகள் தலைமையிடம் வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது. மறுபுறம் கூட்டணி கட்சிகளும் சென்ற முறையை விட இம்முறை கூடுதல் இடங்களை திமுகவிடம் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. மொத்தமுள்ள 39 தொகுதிகளில் 12 தொகுதிகளில் யார் போட்டியிடுவது என்பதில் கடுமையான போட்டி நிலவுவதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இம்முறை தென் சென்னை, கடலூர், திண்டுக்கல், திருச்சி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என காங்கிரஸ் கேட்பதாக தெரிகிறது. இதில் தென் சென்னை, கடலூர், திண்டுக்கல் ஆகிய தொகுதிகள் தற்போது திமுக வசமும்,
ராமநாதபுரம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வசமும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. திமுக மற்றும் காங்கிரஸ் சிட்டிங் எம்பிகளின் தொகுதிகளான காஞ்சிபுரம் அல்லது திருவள்ளூர் தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என விசிகாவும், காங்கிரஸ் சிட்டிங் எம்பிக்களின் தொகுதிகளான திருச்சி அல்லது விருதுநகரை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என மதிமுகவும், மீண்டும் கோவை அல்லது காங்கிரஸ் சிட்டிங் எம்பியின் தொகுதியான கன்னியாகுமரியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவிடம் வலியுறுத்தி வருவதாக தெரிகிறது. அதேபோல் ராமநாதபுரம் அல்லது திமுக சிட்டிங் எம்பியின் வேலூர் தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும், காங்கிரஸ் சிட்டிங் எம்பியின் கரூர், பாஜக குறிவைக்கும் ராமநாதபுரத்திலும் இம்முறை திமுக வேட்பாளர்களை களமிறக்க வேண்டும் என திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்னொருபுறம் கோவை தொகுதியை மக்கள் நீதி மய்யம் கேட்டு வருவதாகவும், அது குறித்து திமுகவிடம் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி வருகிறது. அதே நேரம் மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன், ஸ்ரீபெரும்புதூர் எம்பி TR பாலு, நீலகிரி எம்பி ராசா, தூத்துக்குடி எம்பி கனிமொழி ஆகியோர் மீண்டும் அதே தொகுதியில் களமிறங்குவார்கள் என்று அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. AI தொழில்நுட்பத்தில் உருவான படங்களை பிரித்து காட்ட மெட்டா நிறுவனம் கையில் எடுத்துள்ள ஒரு திட்டத்தை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். AI தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திய நாளில் இருந்து ஒட்டுமொத்த உலக நாடுகளும் குழுவாக துடித்துக் கொண்டிருக்கின்றன. வேலை இழப்பு ஒரு பக்கம் என்றால் அசல் எது போலி எது என தெரியாத அளவிற்கு AI செய்யும் சித்து விளையாட்டுகளால் மற்றொரு பக்கம் குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிறது. குழந்தை நிலை AI செய்யும் சேட்டையே இப்படி என்றால் அடுத்தடுத்து வரும் அப்டேட்டுகளால் அது கொடுக்கும் பிரச்சனைகள் அதிகமாகும் என எதிர்ப்பு குரல்கள் வலுக்க துவங்கிவிட்டது. இந்தியாவில் அது குறித்து பிரச்சனைகள் பெரிதாக கண்டுகொள்ளப்படாமல் இருந்த நிலையில்தான் பிரபல நடிகை ராஷ்மிகா மந்தனாவின் டீப் ஃபேக் வீடியோ பகீர் கிளப்பியது. இதைத் தொடர்ந்து பல முன்னணி நடிகைகளும் இந்த டீப் ஃபேக் வெறியாட்டத்தில் சிக்கி மன உளைச்சலுக்கு ஆளாகினர். இது மட்டுமல்ல, ட்ரம்ப் துவங்கி பஃபர் ஜாக்கெட் அணிந்தபடி நிற்கும் போப்பாண்டவர் வரை பலரையும் கேலி கிண்டலுக்குள்ளாக்கிய படங்கள் சமூக வலைதளங்களில் உலா வந்தது. இந்த சூழலில்தான் பூனைக்கு யார் மணி கட்டுவது என்ற கணக்காக தீர்வு காண வேலையை துவங்கிவிட்டது மெட்டா நிறுவனம். அதாவது AI டூல்கள் மூலம் உருவான படத்தை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதே மெட்டாவின் நோக்கம். இதன் மூலம் அசல் எது போலி எது என்பதை வலைதள பயனர்கள் எளிதில் அடையாளம் காணலாம். மைக்ரோசாஃப்ட், OpenAI, அடாப், கூகுள், ஷட்டர்ஸ்டாக் போன்ற நிறுவனங்களின் AI டூல் மூலம் தயாரிக்கப்பட்ட படங்களுக்கு இது பொருந்தும் என மெட்டா கூறியுள்ளது. இதற்காக வாட்டர்மார்க் இல்லாத படத்தை அடையாளம் காண சில டூல்களை சேர்க்க திட்டமிட்டுள்ளது மெட்டா நிறுவனம். இது ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு என்றாலும் எப்போது இருந்து இது நடைமுறைக்கு வரும் என்ற கேள்வி எழுந்த நிலையில் திட்டம் நடைமுறைக்கு வருவது உறுதிதான், ஆனால் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என பதிலளித்துள்ளது மெட்டா. அனாதின நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டியதால் பல குடும்பங்கள் இப்போ தத்தளிச்சிட்டு இருக்க நிலைதான் இருக்குது. அனாதின நிலம்னா என்ன, ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நாம பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். பிரபல கட்டுமான நிறுவனமான காசா கிராண்ட் சென்னை தாழம்பூரில் காசா ஸ்மார்ட் டவுன் என்ற பெயரில் 400க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை கொண்ட அடுக்குமாடி கட்டிடத்தை கட்டியது. இதில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அடுக்குமாடி கட்டிடம் உள்ள இடம் அரசுக்கு சொந்தம் என்ற நீதிமன்றத்தின் தீர்ப்பால் அதிர்ந்த மக்கள் காசா கிராண்ட் நிறுவனத்திற்கு எதிராக போராட்டத்தில் குதித்தனர். இச்சம்பவம் மட்டுமின்றி தமிழகத்தில் பல இடங்களில் இதுபோன்ற பிரச்சனைகள் எழுகின்றன. இதுபோன்ற பிரச்சனையெல்லாம் தவிர்த்து சிக்கலே இல்லாமல் சொந்தமாக நிலமோ வீடோ வாங்குவது எப்படி என்ற குழப்பம் பலர் மத்தியில் எழுந்துள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள முன்னாள் மாவட்ட பதிவாளர் பாலு, நாம் வாங்க வேண்டிய நிலம் அரசு தரப்பிலான அனைத்து அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளதா என்பதை கவனிப்பது அவசியம் என்கிறார். ரெரா அமைஞ்ச பின்னால் ரெரா அங்கீகாரம் இருக்கா, ரெரா எதுக்கெல்லாம் தேவைப்படுதோ எதுக்கெல்லாம் வருதோ அந்த பர்வியூவில் வருதோ ரெரா அங்கீகாரம் இருக்கிறதா, அப்புறம் DTCP அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளதா,
நகர்ப்புற சென்னை நகரமாக இருந்தால் சிஎம்டிஏ அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளதா, இந்த மாதிரி வந்து நம்ம அங்கீகாரத்தை பற்றி நம்ம செக் பண்ணிக்கிறணும். மிக முக்கியமாக வாங்கப் போகும் சொத்தின் வில்லங்கச் சான்றிதழை அலசி ஆராய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அந்த வில்லங்கச் சான்றில் கடைசியாக இடம்பெற்றுள்ள பெயர் வந்து நம்மளுக்கு விற்கிறவர் தானான்றதை உறுதிப்படுத்திக்கிற வேண்டும். அப்போ தான் அவர் ஓனரானு பார்க்க முடியும். அந்த ஈஸிலேயே கடைசி அவர் பேர் வந்தால் கூட அதுக்கு முன்னால் அதுக்கு பின்னாலெல்லாம் வந்து ஒரு கோர்ட் நீதிமன்ற அட்டாச்மெண்ட்டு, ஸ்டே, தடை மனு இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கிறணும். இது வந்து வில்லங்கச் சான்றை பொறுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். ரியல் எஸ்டேட் தொழிலில் மிக பெரும் சிக்கல் என்னவென்றால் போலி ஆவணங்கள் தான். அசல் பத்திரத்தைப் போலவே போலி பத்திரங்களை தயாரித்து மோசடியில் ஈடுபடும் ஏமாற்று பேர்வழிகளிடம் இருந்து தப்பவும் அறிவுரை கூறுகிறார் முன்னாள் மாவட்ட பதிவாளர் பாலு. யாரிடம் நாம் சொத்து வாங்க இருக்கின்றோமோ அந்த உரிமையாளரிடம் அசல் ஆவணங்களை பெற்று பரிசீலிக்க வேண்டும். ஏனென்றால் பல நிகழ்வுகளில் அசல் ஆவணங்களைப் போலவே போலி ஆவணங்களும் தயாரிக்கப்படுகின்றன. சொத்தின் மதிப்பு கூட கூட அதிகரிக்க அதன் விலை எண்ணிலடங்கா மடங்கில் செல்லும்போது போலியான ஆவணங்களும் தயார் செய்யப்படுகின்றன. அந்த அசல் ஆவணமும் உண்மைதானா என்பதை தொடர்புடைய சார்பதிவாளர்களுக்கு நேரில் சென்று சார்பதிவாளரிடமோ அல்லது கீழ்நிலை ஊழியர்களிடமோ அதை செக் செய்து கொண்டு வேண்டியது நல்ல விஷயம். அந்த சொத்து அவர் ஃபார் எக்ஸாம்பிள் 10 வருஷத்துக்கு முன்னால் அவர் வாங்கியிருப்பார். அந்த டாக்குமெண்ட் தான் உங்கள்கிட்ட கொடுப்பாரு. அதில் வந்து அவரோட முகவரி இருக்கும், அவரோட தொடர்பான விவரங்கள் இருக்கும், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு நம்பர் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வச்சு செக் பண்ணணும். அவர் அந்த முகவரியில் தான் குடியிருக்கிறாரான்னு முடிஞ்சால் பார்த்துக்கிறது இன்னும் நல்லது. இவை அனைத்தையும் சரிபார்த்து சட்ட ரீதியிலான சிக்கல்கள் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் சொத்தை வாங்குவது குறித்து முடிவெடுக்கலாம் என்பதே நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. உத்தரகாண்ட் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்க பொது சிவில் சட்ட மசோதாவில் என்னென்ன அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு செய்தி தொகுப்புல விரிவாக பார்க்கலாம். திருமணம், விவாகரத்து, பரம்பரை, தத்தெடுப்பு, பாதுகாவலர் போன்ற பல்வேறு விவகாரங்களில் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள் என ஒவ்வொரு மதத்தினருக்கும் தனித்தனி சட்டங்கள் உள்ளன. ஆனால் அனைத்து மதத்தினருக்கும் பொருந்தும் வகையில் ஒரே சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது பாஜகவின் முக்கிய வாக்குறுதி. நாட்டு மக்கள் அனைவரும் சமம் என அரசியல் சாசனம் கூறுவதால் நாட்டில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது அவசியம் என கடந்த ஆண்டு தேர்தலை நோக்கியிருந்த மத்திய பிரதேசத்தில் கூறியிருந்தார் பிரதமர் மோடி. இந்த சூழலில் பாஜக ஆளும் உத்தரகாண்ட் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பாஜக எம்எல்ஏக்கள் ஆரவாரம் செய்ய, ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம் கோஷம் முழங்க தாக்கல் செய்யப்பட்ட மசோதா குறித்து விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அப்படி உத்தரகாண்ட் பாஜக அரசு தாக்கல் செய்துள்ள மசோதாவில் ஆணுக்கு திருமண வயது 21 என்றும் பெண்ணுக்கு 18 என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருமணம் செய்து கொண்ட 60 நாளில் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். திருமணத்தை பதிவு செய்யவில்லை என்றால் 10,000 ரூபாய் அபராதம். தவறான தகவல்களை கொடுத்தால் 25,000 ரூபாய் அபராதம். நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் திருமண பந்தத்தை முறித்துக் கொள்ள முடியாது. அப்படி செய்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். விதிகளை மீறி திருமணம் செய்தால் 6 மாதம் சிறை தண்டனை, 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். லிவ் இன் ரிலேஷன்ஷிப் எனப்படும் திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ்பவர்கள் கட்டாயம் மாவட்ட நிர்வாகத்தில் பதிவு செய்ய வேண்டும். லிவ் இன் உறவு தடை செய்யப்பட்ட பிரிவில் இடம்பெறுகிறது. திருமணம் செய்த ஆணோ பெண்ணோ லிவ் இன் உறவில் இருக்க முடியாது. லிவ் இன் உறவில் பிறக்கும் குழந்தைகள் தாய் தந்தையிடம் அனைத்து சட்ட உரிமைகளையும் பெற முடியும். லிவ் இன் உறவில் இருப்பதை பதிவு செய்யவில்லை என்றால் 3 மாதங்கள் சிறை தண்டனை அல்லது 10,000 ரூபாய் அபராதம் அல்லது இரண்டுமே சேர்த்தே விதிக்கப்படும். லிவ் இன் உறவில் இருந்து வெளியே வரும்போது மாவட்ட நிர்வாகத்திடம் தகவலை தெரிவிக்க வேண்டும். மீண்டும் வேறு ஒருவரோடு புதிய லிவ் இன் உறவில் சேரும் போதும் பதிவு செய்ய வேண்டும். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் உள்ள ஒரு பெண்ணை ஒரு ஆண் கைவிட்டு விட்டால் விசாரணை அதிகாரி சொல்லும் பராமரிப்பு தொகையை வழங்க வேண்டும். பொதுவாக மகன்கள் மற்றும் மகள்கள் இருவருக்கும் தந்தை சொத்தில் சம உரிமை உள்ளது. எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தந்தையின் சொத்தில் சம உரிமை பெறுவார்கள். ஹலால், ஈத்தா மற்றும் முத்தலாக் போன்ற இஸ்லாமிய நடைமுறைகளை குற்றம் என உத்தரகாண்ட் பொது சிவில் சட்டம் கூறுகிறது. இச்சட்டம் அரசியல் அமைப்பு பிரிவு 21 கீழ் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினரை தவிர்த்து மாநிலத்தில் வசிக்கும் அனைவருக்கும் பொருந்தும். ரெக்கி ஆபரேஷன் பெயரில் நேபாள கொள்ளையர்களால் அரங்கேறப்பட்டிருக்கும் ஒரு பெரிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சென்னையில. அதை பற்றி விரிவாக இந்த ஒரு செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். லைன் சர்ச் இன்வெஸ்டிகேஷன் அடிப்படையில் கடந்த சில நாட்களாகவே மும்பை, டெல்லி மற்றும் நேபாள் நாட்டின் எல்லைகளில் சென்னை தனிப்படை போலீசார் முகாமிட்டிருந்தனர்.
தீரன் அதிகாரம் 1 படபானையில் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் மூலம் நாடு முழுவதும் அலசி ஆராய்ந்து வந்த சென்னை போலீசாரின் இந்த விசாரணையில் நேபாளத்தைச் சேர்ந்த 3 சிக்கியிருக்கும் நிலையில் இதன் பின்னணியில் வெளியான தகவல்கள் சென்னையை அதிர வைத்துள்ளது. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் வசித்து வரும் பிரபல தொழிலதிபரான பிரஜேஷ் குமாரின் சொகுசு பங்களாவில் கடந்த 30ஆம் தேதி 3 கோடி மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது. குடும்பத்துடன் பிரஜேஷ் குமார் ஜெர்மனி சென்றிருப்பதையும் அவர்களது வீட்டில் பணியாளர்கள் மட்டுமே இருப்பதையும் அறிந்து மர்ம கும்பல் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரியவர போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை தொடங்கினர். தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் தொடங்கிய இந்த விசாரணையில் போலீசாருக்கு பெரும் திருப்பம் காத்திருந்தது. திருடிய நகைகளில் அதிக எடை காரணமாக சில நகைகளை தூக்கி செல்ல சிரமப்பட்ட கொள்ளை கும்பல் அருகில் இருந்த காட்டு பகுதியில் சுமார் 1.5 கோடி மதிப்பிலான நகைகளை புதைத்து சென்றிருந்தது தெரியவர அவைகளை போலீசார் மீட்டெடுத்து அதிரடி காட்டினர். நகைகள் மற்றும் நகை பெட்டிகளில் இருந்த கைரேகைகளின் அடிப்படையிலும் கொள்ளை நடந்த சொகுசு பங்களாவின் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையிலும் விசாரணையை துவக்கிய போலீசாரிடம் தொழிலதிபர் பிரஜேஷ் குமாருக்கு தற்காலிக கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த நேபாளத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் சிக்கியிருக்கிறார். பிரகாஷிடம் போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் அவர் அளித்த வாக்குமூலமும் நேபாளத்தைச் சேர்ந்த பிரபல கொள்ளை கும்பலுக்கு அவர் ஸ்பையாக சென்னையில் தங்கியிருப்பதும் தெரியவர போலீசார் அதிர்ந்து போயினர். விசாரணையில் பிரகாஷ் கூறிய ஒற்றை சொல் போலீசாரை அலர்ட்டாக்கிய நிலையில் இதன் விபரீதத்தை கருத்தில் கொண்டே அவர்கள் லைன் சர்ச் இன்வெஸ்டிகேஷனை கையில் எடுத்தனர். வருடங்களுக்கு முன்பாக சென்னை வந்த பிரகாஷ் கார் ஓட்டுநர், செக்யூரிட்டி என பல வேலைகள் செய்வது போல் செல்வந்தர்களையும் தொழிலதிபர்களையும் நோட்டமிட்டு நேபாளைச் சேர்ந்த கொள்ளை கும்பலுக்கு ஸ்பையாக செயல்பட்டு வந்திருக்கிறார். இவர் அளிக்கும் தகவலின்படி நேபாளத்திலிருந்து புறப்பட்டு வரும் கும்பல் பிரகாஷின் வழிகாட்டுதலில் கொள்ளையடித்து செல்வது தெரியவர இதைத்தான் ரெக்கி ஆபரேஷன் என போலீசாரிடம் அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இந்த ரெக்கி ஆபரேஷன் பெயரிலேயே தொழிலதிபர் பிரஜேஷ் குமாரின் வீட்டிலும் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. பிரகாஷ் அளித்த தகவல் மற்றும் செல்போன் சிக்னலின் அடிப்படையில் ரெக்கி ஆபரேஷனை வீழ்த்த லைன் சர்ச் விசாரணையை கையில் எடுத்த சென்னை திருவான்மியூர் உதவி ஆணையர் பரத் தலைமையிலான தனிப்படை போலீசார் சென்னை, பெங்களூர், டில்லி மற்றும் நேபாள நாட்டின் எல்லைகளில் முகாமிட்டு கொள்ளையர்களுக்கு வலை விரித்திருக்கின்றனர். இதில் நேபாளைச் சேர்ந்த 2 சிக்கிய நிலையில் அவர்களிடமிருந்து 90% நகைகளை பறிமுதல் செய்து அதிரடி காட்டியிருக்கும் போலீசார் அந்த கும்பலைச் சேர்ந்த மேலும் சிலரை வலை வீசி தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.